வாழ்க்கையில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வாஸ் ஃபெயிலிங். அவரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பிரச்சனை, சரீரத்தில் வந்து அவருக்கு சுத்தமாக ஒரு பலன் இல்லாத ஒரு நிலைமை. ரெண்டாவது வந்து ட்ரபிள்ஸ் காஸ்டு பை அதர்ஸ், மற்ற ஜனங்களால் அவருக்கு ஏற்பட்டதான அநேக பிரச்சனைகள். மூன்றாவது வந்து த வே பீப்புள் ட்ரீட்டட் ஹிம், அவரோட வாழ்க்கையில் ஜனங்கள் அவரை எப்படி வந்து ட்ரீட் பண்ணாங்க, அதாவது அவர் எப்படி நடத்தினாங்க, அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை அவர் வாழ்க்கையில் வந்து இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். நான்காவது வந்து ஹிஸ் எனிமி ஸ்ப்ரெட்டிங் மேலிஷியஸ் லைஸ், அவரை பற்றி நிறைய தகாத விதமான பொய்களை வந்து அவருடைய எனிமீஸ், அவருடைய எதிரிகள் வந்து சொல்கிறத வந்து தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் பிலீவ் தெம், நம்மளை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை பிலீவ் பண்ணுறாங்களாம். யாருன்னா அவரோட சொந்த நண்பர்கள், அவருடைய உற்சார உறவினர் வந்து அதை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொய்களை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து இந்த சங்கீதத்தில் சொல்லி வேதனையோடு சொல்கிறாரு. கடைசியாக இதில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஃபியர் அண்ட் டெரர் ஆன் எவ்ரி சைட், தாவீதோட ஒரு பெரிய ராஜா, ஒரு நல்ல சாம்ராஜ்யம், அவர் சுற்றி எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவரோட வாழ்க்கையில் வந்து பயமும் திகிலும் அவர் சுற்றி இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. ஸோ இத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் சந்திச்சிட்ருக்காரு.